இந்த வார்த்தை பேசும்போதே உங்கள் இருதயம் உடஞ்சு போகலாம். பாஸ்டர் வேற யாருக்காகவும் இந்த வார்த்தை இல்லை, எனக்காக தான் பாஸ்டர் இந்த வார்த்தை. எனக்கு கால் எவ்வளோ வலிக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பாஸ்டர். நான் எவ்வளோ தூங்காமல் இருக்கிறேன்னு இவங்க யாருக்குமே தெரியாது பாஸ்டர். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு பாடுபடுறேன், நான் இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைக்கிறேன், இவங்க யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன புரிஞ்சுக்காம திட்டுறாங்க பாஸ்டர், என் சூழ்நிலையை அறிஞ்சுக்காம என்ன திட்டுறாங்க பாஸ்டர். என்னால தாங்கவே முடியல. இவ்வளவு பெரிய திட்டம் வாங்கிட்டு நான் ஏன் இருக்கணும், இவ்வளவு பெரிய மனசங்கடத்தை அனுபவிச்சு நான் ஏன் இருக்கணும், பேசாம நான் போயிடலாம். இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. புரிஞ்சுக்காத மனுஷனோட எதுக்கு வாழணும், புரிஞ்சுக்காத மனுஷியோட ஏன் வாழணும், புரிஞ்சுக்காத பிள்ளைகளுக்கு ஏன் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்க மனசு ஒருவேளை இன்றைக்கு வருத்தத்தில் இருக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட வலி, ஆமென், புரிஞ்சுக்காத மனிதர்கள் மத்தியில அவ்வளவு பெரிய வலியை சுமக்கும் போதும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு சுமந்து அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று. அம்மா, உங்க பிள்ளை செய்கிறது என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. ஐயா, உங்க கணவனார் உங்க மனைவி என்ன காரியத்தை உங்களுக்கு செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அறிவு இருந்தா உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் அவர்கள் உணரக்கூடிய நாள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பெயினை, அந்த வலியை ஒரு நாள் உணரக்கூடிய நாள் வந்தது போல இந்த சத்தத்தை கேட்டு கரங்களை தட்டி இந்த வசனத்தை ஆமோதிக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்க எதுக்கு இது பண்ணுனீங்க, நீங்க ஏன் இதை செஞ்சீங்க, நீங்க எதுக்காக அழுதீங்க, நீங்க எதுக்காக தூங்காம இருந்தீங்கன்ற அந்த அறிவை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு காலத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.